சேனல் ஆரம்பிச்சு இன்னையோட முதலாம் அது புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம தொடங்குறோம். 2025ல ஆரம்பிச்சு 2026 பொறந்திருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி மட்டும் கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா, 6, 7 சேனல் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். கிரியேட் பண்ணுவேன், வீடியோ போடுவேன். ஒரு 50 வீடியோ போடுவேன், அந்த சேனல விட்டுருவேன். ஒரு 60, 70 வீடியோ போடுவேன். அதில ஏதோ தப்பு இருக்கும். அதுலேருந்து நெறைய விஷயம் கத்துட்டு அந்த சேனல விட்டுருவேன். அப்படி கத்துக்கிட்டு விட்ட சேனல மட்டுமே ஒரு 6, 7 சேனல் விட்டுருக்கிறேன். அப்படி விட்டவாட்டி 7வதா நான் ஆரம்பிச்ச சேனல் தான் இந்த ரோகிணி ஃப்ரெண்ட் 004. இதில நான் ஏன் அதெல்லாம் செஞ்சு விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெறைய விஷயம் நம்மளுக்கு கத்துக் குடுக்குறதுக்கு ஆள் இல்ல. உதவி பண்றதுக்கு ஆள் இல்ல. தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல. நம்மளுக்கு வந்து நல்லது சொல்றதுக்கு ஆள் இல்ல. வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்ல. அதன் காரணமா நாமளே தடுமாறி, முட்டி, மோதி, அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் சேனல் அப்படியே ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிட்டோம். அப்படி அனலைஸ் பண்ணதுல தான் வந்து இந்த ரோகிணி ஃப்ரெண்ட் 004ங்கிற சேனல்ல வெறும் ஷார்ட்ஸ் வீடியோ போடாம லென்த் வீடியோ மட்டும் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா போட்டு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நான் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம், யாருக்கிட்டயுமே போயி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி சத்தியமா கேட்கவே கேட்காதீங்க. அதில எந்த பயனும் இல்ல. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. ஒருத்தர உள் மனசுல இருந்து நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மட்டும் தான் இவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். மித்தபடி நம்ம யார்கிட்டயும் போய் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. அதில வந்து எந்த பயனும் கிடையாதுங்கிறது தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட்டு உண்மை. நான் ஏன் இத சொல்றேன்னா, நானும் இந்த தவறுலாம் பண்ணி தான் கத்துக்கிட்டேன். இப்போ ஒருத்தர்ட்ட போய் கேட்குறோம் அப்படின்னா, அவங்க என் சபரி கேட்டானே, நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே, நம்ம தம்பியாச்சே, நம்ம அண்ணனாச்சே, நம்ம மச்சானாச்சே, நம்ம மாமனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருவாங்க. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ வரும்போது பார்ப்பாங்க. ஒரு வேலையா இருக்கும்போது பார்க்க மாட்டாங்க. அப்படியே நவுத்தி விட்டு போயிருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, சேனல்ல வந்து நம்மளுடைய இம்ப்ரஷன் கிளிக்ன்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம வீடியோவ பார்த்தோனே இம்ப்ரஸ் ஆயி அவங்க கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா, அது அடுத்த ஆளுக்கு உடனுக்குடனே போய் காட்டும். இப்ப இவங்க வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு சிந்தனையில இருப்பாங்க. அப்படி தள்ளி விட்டாங்கன்னு வையுங்களேன், இது எதார்த்தமா யாருனாலும் நடக்கிறது தான். பார்த்துட்டு சபரி தானே அப்புறமேட்டு பார்த்துக்கலாம்னு தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. தெரிஞ்ச ஆளுங்க, யாராவது ஒருத்தரு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒருத்தர்ட்ட கேட்டு வாங்கக்கூடாது. சப்ஸ்கிரைபுங்கிறது அவிங்களா பண்ணா மட்டும் தான் அது நிலைக்கும். கேட்டு வாங்குறது அப்படிங்கிறது யார்ட்டயுமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அந்த தப்பு நான் நெறைய சேனல்ல பண்ணி தான் இப்ப இந்த சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு நான் கடைபிடிச்ச மனசுக்குள்ள எடுத்துட்ட ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் இதுவரைக்கும் யார்ட்டயும் ஒருத்தர்ட்ட கூட கேட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு விஷயம் அது. ஒரே ஒரு அண்ணா கிட்ட மட்டும் தான் நம்ப நண்பரு நாமக்கல் காலப்பநாயக்கன்பட்டியில இருக்கிறாரு. அவர்ட்ட கேட்டது. இந்த மாரி சப்ஸ்கிரைப் பண்ணி குடுங்கன்னு சொல்லி அவர்ட்ட இந்த மாரி சொன்னேன். அவங்க வீட்ல போயிருந்தேன். அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப அவர்ட்ட காமிச்சேன். இந்த மாரி நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன்ட்டு. மித்தபடி வேற யார்ட்டயுமே நான் வந்து யூடியூப் சேனல் என் சேனல் இதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது. ஒரே ஒருத்தர்ட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாரி சரி அப்படின்ட்டு. மித்தபடி யார்கிட்டயுமே நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு அது. 2வது அடுத்தவங்க போட்ட பாட்டு இதெல்லாம் நம்ம பேசும் பொழுதோ, எங்கேயோ ஒரு இடத்துல ரேடியோல இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த செவுத்துக்கு இந்தாண்ட சவுண்ட் வச்சு யாராவது கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கு அடிப்பான் காப்பிரைட்டு. ஸோ, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் அதெல்லாம் இல்லாம தான் பார்த்துக்கிறேன். 3வது அடுத்தவங்க கன்டென்ட், அடுத்தவங்க வாய்ஸ் எடுத்து நம்ம போடுறோம் அப்படின்னா, சேனலோட குரோத் அப்படிங்கிறது டெவலப் ஆவாது. அது வந்து இன்னொருத்தருடைய முகமூடி இப்ப நான் வந்து கமலஹாசனுடைய ஒரு மாஸ்க் வாங்கி போட்டுக்கிட்டேன் அப்படின்னா, என் உடம்பு ஜிம் பாடியா இருக்குதுன்னா, நான் ஆளா வந்து அந்த கமல் மாரி கெட்டப் போட்டுக்கிட்டேன்னா, பார்க்குறவங்கலாம் கை தட்டுவாங்க. ஆனா, அது எனக்கோசரம் இந்த சபரியோட முகத்த பார்த்து அவங்க கை தட்டல. அந்த என் மூஞ்சிக்கு முன்னாடி இருக்கிற முகமூடி, கமலஹாசனோட முகத்த பார்த்து தான் கை தட்டுறாங்க. ஸோ, நம்பளுக்கான அது அடையாளம் அது கிடையாது. நம்பளுடைய நம்பள அவங்க முன்னுதாரணமா பார்த்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தல. நம்ம போட்டிருக்கிற முகமூடி கமலஹாசனோடத பார்த்து அவங்க என்கரேஜ் பண்றாங்க. ஸோ, அந்த மாரி இருக்கக்கூடாது. நம்பளுடைய அடையாளம்னு ஒண்ணு இருக்கணும். அதுதான் நம்மள காப்பாத்தும். ஸோ, அதன் காரணமா நம்பளுக்கு என்ன இருக்குது? நம்பளுக்கு என்ன வரும்? நம்பளோட அடையாளம் என்னன்னு சொல்லி அத உருவாக்க முயற்சி பண்ணணுமே தவிர, இன்னொருத்தருடைய கன்டென்ட் எடுத்து போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்து ஷார்ட்ஸு. ஷார்ட்ஸ்ன்னு வரும்பொழுது, முழுக்க நம்ம வந்து ஆரம்பத்துல வரோம் அப்டின்னா, நாம ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறோம் அப்டின்னா, நம்மளுக்கான ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். அல்லது நாம வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி பேச வேணாம். நம்ம வந்து அது ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுங்களா? நெறைய இம்ப்ரூவ்மென்ட் ஆயிடுச்சு. பயங்கரமா எடிட்டிங் பண்ணணும். எனக்கு எடிட்டிங்லாம் பண்ண தெரியாது. பாருங்க என் சேனல்ல நான் வீடியோ போடுறேன். எந்த ஒரு இதுலயும் வந்து எடிட்டிங்கே இருக்காது. எடிட்டிங்கே இல்லாம தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். 100க்கு 99% ஏன்? அந்த 1% என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் வந்து தம்ப்நெயில். அத பார்த்தோனே நம்ம கிளிக் பண்ணி உள்ளாடி வரோம் இல்லையா? வீடியோக்கு முன்னாடி வர முகப்பு ஓகேங்களா? தம்ப்நெயில் வந்து அது 1% நான் வந்து எடிட்டிங் பண்றேன். மித்தபடி தம்ப்நெயில்லாம் இல்லாம தான் பண்றேன். எனக்கு எடிட்டிங் பண்ணி குடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. நானே தான் ஒவ்வொரு நாளும் 4 வீடியோ பேசி,
அப்லோட் கொடுத்துட்ருக்கிறேன். அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா, அதில் ஒரு இது வேணும். என்னது ஒரு எடிட்டிங்லாம் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா, பார்க்குறவங்க ஒரு மாதிரி ஒரு உற்சாகமாக, ஒரு சந்தோஷமாக பார்ப்பாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதை விட்டுட்டு நம்ம அதெல்லாம் பண்ணாம விட்டோம்னா, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு இம்ப்ரெஸ்ஸாக இருக்காது. ஸோ, அதன் காரணமாக நான் ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிங்கிறது விரும்பல. இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ ஒரு சேனல்ல முதல்ல ஆரம்பிச்ச சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என் நண்பர் சங்கர் ஆரம்பிச்சு கொடுத்தாரு. அந்த வீடியோல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஊருப்பட்ட வீடியோ போட்டிருப்பேன் ஷார்ட்ஸு. சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 100, 150 சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாவாங்க. நான் அப்படியே ஆச்சரியப்பட்டுருவேன். அப்பா இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்ன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு விஷயம் நான் அனலைஸ் பண்ணேன். ஷார்ட்ஸில் நம்ம போடுறதுல சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாவாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாவாங்க. ஆனா, நம்மளுக்கான வியூவர்ஸ் அப்படிங்கிறவங்க அதில கிடைக்க மாட்டாங்க. இன்னொன்னு ஷார்ட்ஸ் மட்டுமே போடுறோம்னா, அதில ரெவென்யூ அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கிடையாது. ஆனா, லென்த் வீடியோக்கு ரெவென்யூ இருக்குது. இப்ப ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்னா, யாரோ ஒருத்தர் தொலவும்போது தான் அது உள்ளாடி வரும். இதுவே லென்த் வீடியோனா, நம்ம ஹேஷ்டேக் போட்டோம்னா, ஹேஷ்டேக் போட்டு யாராச்சும் தொலவுறாங்க அப்படின்னா, அது ஏதோ ஒரு இடத்துல உலகத்துல ஏதோ ஒரு மூலையில தொலவுறவங்களுக்கு அந்த லென்த் வீடியோ அப்படிங்கிறது காமிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் கண்ல. ஸோ லென்த் வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்றதுக்கு 2022, 2022, 2023, 2024, 2025 அந்த ஃபீல்டு உள்ளாடி வந்து 4வது வருஷம் தான். எப்படி அந்த ஃபீல்டுக்கு உள்ளாடி வந்து கிட்டத்தட்ட 4வது வருஷம் தான் அதை நான் அனலைஸ் பண்ணியே முடித்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்ட்டு. இன்னமும் எனக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் ஃபில்லப் பண்ண தெரியாது. ஹேஷ்டேக் போட்டு இதுன்னு சொல்லி ஒவ்வொரு சேனலில் போட்டிருப்பாங்க. 5000 எழுத்துக்கள் வரைக்கும் அதில் நம்ம டைப் பண்ணிக்க முடியும். 5000க்கு மேலே போட முடியாது. நிறைய சேனல்ஸ்காரங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன். பட் ஆனால் நான் அதெல்லாம் போடுறதில்ல. நம்மளுக்கு என்ன தெரியுமோ, நம்மளுக்கு என்ன வருமோ அதை வச்சு நம்ம காமிச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். இது வந்து நம்மளுக்கு உண்டானது. இதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஜேர்னி இயர் 1 இந்த வருஷத்தில் முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போட ஆரம்பிக்கும் பொழுது நான் போட்ட வீடியோலேயே இந்த வருஷத்தில் அதிகமான வியூஸ் போன வீடியோ எதுன்னு சொல்லி கேட்டோம்னா, எம்ஜிஆர் வீடியோ. புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அவர் எம்ஜிஆர் ஐயா அவரை பற்றி நான் பேசின காணொலி வந்து பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம் 47 செகண்ட். அந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40,000 வியூவர்ஸை தாண்டி போயிட்டு இருக்குது அந்த வீடியோ. அந்த 40,000 வியூஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 170க்கு மேலே ஒரு 250 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கமாக அந்த ஒரு வீடியோலேருந்தே நம்மளுக்கு கிடைச்சாங்க. அவங்க வந்து நல்லா இருக்குது, கருத்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அந்த வியூவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 250 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள பிடிச்சி போய் இது பண்ணாங்க. எல்லாருமே பிடிச்சி போய் தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா மித்தவங்களாம் எனக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யாரையுமே நான் நேரில் பார்த்தது கிடையாது. அவங்களுக்கும் எனக்கும் இந்த மாதிரி வீடியோ மூலியமா தான் ஒரு அறிமுகம். நான் அவங்கள பார்த்தது கிடையாது. ஆனா என்னைய அவங்க பார்த்துருக்குறாங்க. பார்த்து மனசுக்குள்ள ஒரு உணர்வுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணி அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 392 சப்ஸ்கிரைபர்ஸ்லயே வந்து பார்த்தோம்னா, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டது ஒருத்தர்கிட்ட மட்டும் தான். இந்த மாதிரி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு. மீதி 391 சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவிங்களா விருப்பப்பட்டு பண்ணவங்க தான். என்கிட்ட நான் ஜிமெயில் ஐடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13 ஜிமெயில் ஐடி வச்சிருக்கேன். யாரும் நம்ப மாட்டாங்க. 13 ஜிமெயில் ஐடி. ஏன் நான் நினைச்சேன் அந்த 13 ஜிமெயில் ஐடிலயும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகப்படுத்த முடியாதா? தேவையில்லாத வேலை. இன்னொன்னு நான் சேனல் ஆரம்பிச்ச புதுசுல என்ன பண்ணேன், ஒரு யூடியூபர் இருக்கிறாரு. நம்மளுக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான யூடியூபரு. நான் அவர்ட்ட என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஆனா இந்த மாதிரி நான் சொல்ற நிகழ்வு வந்து 2023 நடக்குது. நான் அவர்ட்ட போய் கேட்குறேன். ஆனா இந்த மாதிரி நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேண்ணா. எனக்கு வந்து ஒரு ஆசை கொஞ்சம் நல்லா வரணும்னு. எனக்கு வந்து நீங்க ஏதோ ப்ரமோஷன் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு. அவர் சொன்னாரு, கண்ணு நான் உங்ககிட்ட ஒரு 20,000 பணம் வாங்குறதுலாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் வந்த உடனே உள்ளாடி பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னாரு. எனக்குன்னா என்னடா நம்மளத்தான் சொல்றாங்களாட்டிருக்கு. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க அப்படின்னு. ஆமாப்பா எல்லாம் வந்த உடனே பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் உன்னை கூப்பிட்டு ஒரு 20,000 ஒரு 10,000 15,000 கூட வாங்கிட்டு உனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருன்னு வையேன். நீ என் கூட இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சுன்னா அதை ரசிப்பாங்க. அதை வச்சு நீ ஃபேமஸ் ஆயிடுவேன்னு சொல்ல முடியாது. உனக்குன்னு என்ன இருக்குது? உனக்குன்னு என்ன டேலண்ட் இருக்குது? உனக்குன்னு என்ன திறமை இருக்குது? அதை பண்ணி நீ மேலே வா. அதுதான் உனக்கு ஒரு பலம். அதுதான் உனக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதை நான் யோசிச்சு பார்ப்பேன். அப்பலாம் நம்மளுக்கு இந்த அளவுக்குலாம் ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. அவர் வந்து என்னமோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சிக்கிறதுக்கே எனக்கு 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் ஓகே அவர் சொன்ன விஷயம் கரெக்டான விஷயம் தான் சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு பிராண்ட் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இத்தனை நாள் வீடியோ போட்டு வந்ததில்
நான் எனக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லி உருவாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில தான் ஒரு விஷயம் நான் ஒரு அனலைஸ் பண்ணேன். அ அந்த புஷ்பா படத்தில வந்து அல்லு அர்ஜுன் இப்படி கொண்டு வரும் முதுகுல தட்டுவாரு. "இதாம்மா என் பிராண்டு" அப்படிம்பாரு. அந்த மாரி இதுதான் நம்ம பிராண்டு. நாளைக்கு நான் எப்பப்பலாம் நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா சந்திக்கிறோமோ, அன்னைக்கு நான் இத பண்ணி காட்டுவேன். இதுதான் நம்ம பிராண்டு. சோத்து கை இருக்கும். பீச்சங்கையில இப்படி தட்டி இப்படி காட்டுறது. இதுதான் நம்ம பிராண்டுன்னு சொல்லி உங்ககிட்ட நான் காட்டுவேன். யாரு எங்க வீட்ல பைரவர் வளர்த்துறோம். எங்க பைரவர் குலைக்கிறான். ரோட்ல யாரு போனாலும் கத்துவான். அதனால தான். அந்த சவுண்டு தான் நீங்க கேட்டீங்க. சரி வாங்க. நான் சொன்னேன்ல இதுதான் என் பிராண்டுன்ட்டு. இது மட்டும் என் பிராண்டு கிடையாது. நெறைய கருத்துக்கள் நான் சொல்லணும்னு சொல்லி நெனைக்கிறேன். அடுத்தடுத்த வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்ல முறையில அமையணும். இன்னொன்னு நெறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, நான் போட்டதிலே வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வீடியோ நெறைய போணுச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு. அந்த வீடு சம்மந்தப்பட்ட வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். நம்ம வீடு தான். நம்ம வீடு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வியூஸ் போயிருந்துச்சு. அந்த வீடு சம்மந்தப்பட்ட வீடியோ எங்க சித்தப்பா வீடு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்போது காமிச்ச வீடியோ நல்ல வியூஸ் போயிருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணா வீடியோ. சீமான் அண்ணா வீடியோ பேசுனது எனக்கு உண்மையிலே ஒரு மனநிறைவு. சீமான் அண்ணா வீடியோ பேசிட்டோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோனா எம்ஜிஆர் வீடியோ நான் பேசுனதுல. சீமான் அண்ணா சம்மந்தப்பட்ட வீடியோ. அப்புறமேட்டு பால் பிஸ்னஸ்ஸு. அது சம்மந்தப்பட்ட வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெறைய விஷயம் புடிச்சு போய் வீடியோ போட்டுட்டுருக்கிறேன். எல்லாமே ஒரு முயற்சி தான். நம்பளுக்குன்னு சொல்லி நெறைய கனவுகள் இருக்குது. நெறைய செயல் திட்டங்கள் இருக்குது. எல்லாமே மாற்றத்த நோக்கி போவோம். எல்லாமே நல்லதுக்கே. நம்ப யூடியூப்ப பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எத்தன டைமுக்கு வீடியோ போடுறோமோ, அதே டைமுக்கு அடுத்த நாளும் போடுறோம். அதுக்கு அடுத்த நாளும் போடுறோம். அதுக்கு அடுத்த நாளும் போடுறோம். அதுக்கு அடுத்த நாளும் போடுறோம். அப்படி போட்டுட்டே இருக்க யூடியூப் அப்படிங்கிறது தனி மனுஷன் கையில கிடையாது. அது ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ கையில இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கையில இருக்குது. யார்ரா இவன் டெய்லியும் வீடியோ போட்டுட்டே இருக்கிறான். இந்த டைமுக்கு கரெக்ட்டா ஆஜராயிர்றான். நம்ம எப்படி ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் போடுறோமோ, அது ஒரு அட்டெண்டன்ஸ் மாரி வச்சிருக்க மாட்றாங்க. சரி ஓகே இவன் வீடியோவ போட்டுட்டே இருக்கிறான். குப்புன்னு இவனுக்கு ஒரு மில்லியன் வியூஸ் தூக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி விடும். நான் இப்பயும் சொல்றேன். நம்ம வந்து எவர்கிரீன். ஒரு நாள் ட்ரெண்டிங் கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு நடிகர் இருக்கிறாரு. நடிகர கூட விடுங்க. இப்ப ஏதாவது ஒரு ஆல்பம் சாங் வருதுன்னு வையுங்களேன். இப்ப அந்த ஆல்பம் சாங் வந்த உடனே ஒரு 10 நாள்ல பயங்கர பீக்குக்கு வரும். பயங்கர பீக்குக்கு வரும். அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா, அந்த பாட்டு அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் அப்பப்போ தான் போட்டு கேட்பாங்க. அது வந்த புதுசுல பெரிய இம்பாக்ட் இருக்கும். அந்த ஒரு பாட்டுக்கு. இப்போ அவர் பேர் சொல்ல வேணாம். இப்போ ஒருத்தர் மெட்ராஸ்ல இருக்கிறாரு. அவரு மிகப்பெரிய ஒரு சாங் ஆல்பம் சாங் விடுறாரு. அந்த சாங் ரீச் ஆயிருச்சு. அந்த அந்த ஒரு சாங்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. மானிஸ்டேஷன் எனேபிள் ஆயிருச்சு. சம்பாரிச்சுட்டாரு. அதுக்கப்புறமேட்டு வர அடுத்த அடுத்த பாட்டுலாம் வந்து அவருக்கு பெரிய அளவு வெற்றி குடுக்கல. அவருக்கு அடையாளம் என்னவா வரும்? நான் அந்த ஒரு பாட்டு போட்டேன்ல, அதுதான் என்னோட அடையாளம்பாரு. நாம அப்படி கிடையாது. நாம ஓடுறது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது. நாம ஓடக்கூடியது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது. நாம ஓடுறது மாரத்தான். நாம ஓடுறது மாரத்தான். நம்ம கூட எல்லாரும் ஓடி வராங்க. நாமளும் எல்லார் கூடயும் ஓடுறோம். நாம களத்துல இப்ப மெதுவா ஓடிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு தேவை வரும்பொழுது நம்ம வேகமா ஓடலாம். நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம அன்பு செய்றோம். நம்ம கூட இருக்கிறவங்கள கூட நம்ம ஒரு அன்பா, ஒரு நட்பா நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம வேகத்த நம்ம காட்ட வேண்டிய இடம், நம்மளுடைய டார்கெட் பக்கமா வரும்போது தான் நம்ம வந்து வேகம் எடுத்து ஓடுவோம். எனக்கு இந்த மாரி நான் ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் அப்படிங்கிறது வந்து, ஒரு வீடியோல சபரி வந்து ஃபேமஸ் ஆயிட்டான். ஒரு வீடியோல வந்து இதாயிட்டான்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். நீ எந்த விஷயம் தொழணும்னு நினைக்கிறியோ நண்பா, நீங்க தொழவும் பொழுது அந்த வீடியோல நான் உங்களுக்கோசரம் என்னோட உழைப்பு அப்படிங்கிறத நான் குடுத்திருப்பேன். இப்ப நீங்க வந்து நார்த் கொரியாவ பத்தி தொலைவுறீங்களா, அதுல ஒரு வீடியோ நான் போட்டு வச்சிருப்பேன். அண்டார்டிகாவ பத்தி தொலைவுறீங்களா, அதுல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அங்க வாழக்கூடிய பெண் குயின் பத்தி ஒரு வீடியோ தொலைவுறீங்களா, அதுலயும் நான் இருப்பேன். அங்க தொலைவுறீங்க, இங்க உள்ளூர்ல ஒரு அகத்தியர் சித்தர பத்தி தொலைவுறீங்கன்னா, அதுலயும் நான் வீடியோ போட்டிருப்பேன். அதே மாரி ஆனமலையில இருக்கக்கூடிய விஷயத்த கேட்டிருந்தீங்கன்னா, அதையும் போட்டிருப்பேன். இந்த மாரி அனைத்து விஷயங்களுமே நீங்க தொழவணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நான் தொலை வச்சிருப்பேன். நீங்க எது சம்மந்தப்பட்டதா இருந்தாலும் சரி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் சார் மாரி நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோம். நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் கமலஹாசன் மாரி தான் இருக்கணும் வீடியோ. அது என்னப்பா அது கமலஹாசனாட்டம்? இப்போ ஒரு சில யூடியூப் சேனல்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பிராண்டு. அவிங்க ஒரு பிராண்டு. அவிங்க ஒரு பிராண்ட்லயே தான் இருப்பாங்க. இப்ப ரஜினி சார் மாரி, அவரு வந்து இப்படி சூப்பர் ஸ்டாரா வந்தா தான் எல்லாரும் விரும்புவாங்க. அவரு வந்து கொஞ்சம் வயோதிகமாயி, குனிஞ்சுட்டு இப்படி குச்சி குனிஞ்சு நடந்து வந்தா யாரும் விரும்ப மாட்டாங்க.
ஏன்னா அவர் ஒரு மாஸ் ஹீரோ, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர். அதே மாதிரி தான். ஆனால் கமலஹாசன் அப்படி கிடையாது. இப்போ இந்த சீனில் வந்து பார்த்தோம்னா அப்படியே ஜிம்படியே வருவார். அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா வயசாகி நடிப்பார். மக்கள் ரசிப்பாங்க. அவர்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது. அவர் எப்படி வந்தாலும் மக்கள் ஏற்றுக்குவாங்க. மக்கள் எப்படி வந்தால் விரும்புவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வருவார். அதே மாதிரி தான் நம்மளும், நம்ம சேனலும். நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ, நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ, அதெல்லாம் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சராசரியாக 380 வீடியோக்கு மேலே போட்டாச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 390 பேர் இருக்கும் பொழுது 380 வீடியோக்கு மேலே போட்டாச்சு. சேனல் ஆரம்பித்து முழுசாக 9 மாதம் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு மொத்தமே 365 நாள் தான். நம்ம போட்ட வீடியோக்கள் அப்படிங்கிறது 365 நாட்களுக்கு மேலேயே போட்டாச்சு. நம்ம போடக்கூடிய வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு 3-4 மாதம் வந்து சரியான முறையில் வீடியோ அப்லோட் பண்ணல. மித்தபடி சேனல் ஆரம்பித்த 20 நாளில் 100 வீடியோ போட்டேன் நான். சேனல் ஆரம்பித்து வெறும் 20 நாளில் 100 வீடியோ போட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக வெறித்தனமாக போட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பித்த உடனே வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக உள்ளாடி வராங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஒரு முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, உங்கள் உழைப்பு அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தீங்கன்னா, உங்கள் உழைப்புக்கு உண்டான ஒரு ரெக்கக்னைசேஷன், நான் வந்து உங்களை உழைப்புக்கு உண்டான பலன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் உழைப்புக்கு உண்டான ரெக்கக்னைசேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நாள். நீங்கள் வந்து உங்கள் உழைப்பு அப்படிங்கிறது முழுமையாக கொடுங்க. அது என்னப்பா ரெக்கக்னைசர் வேற, உழைப்புக்கு உண்டான பலன் வேறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரெக்கக்னைஸ் அப்படிங்கிறது அங்கீகாரம். இப்போ இன்றைக்கி நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடுறீங்க. இப்போ சபரி தொடர்ச்சியாக வீடியோ போடுறேன். என் வீடியோ போடுறது வந்து மானிஸ்டேஷன் எனேபிள் ஆகுது. அதில் பணம் சம்பளம் வருது யூடியூப்லேருந்து அப்படின்னா, அது வந்து பலன். நான் வீடியோ போடுறேன், அதுக்கு உண்டான சம்பளம் அப்படிங்கிறது யூடியூப்லேருந்து வரும். ஓகேங்களா? ரெக்கக்னைஸ் அதாவது அங்கீகாரம்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம முகம் 4 பேருக்கு தெரியுது. நம்மளை பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு 4 பேர் ஒரு அன்பாக ஒரு 4 வார்த்தை பேசுகிறாங்கன்னா அது வந்து ரெக்கக்னைஸ். நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம். சரிங்களா? நம்மளுக்கான ஒரு ரெக்கக்னைஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம உழைப்பு அப்படிங்கிறது கொடுத்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம மணிகண்டன், அவர் பேர் மணிகண்டன், மேனேஜர். ஓகேங்களா? நம்ம மேனேஜர்கிட்ட வந்து நான் வேலை செய்யும் பொழுது அப்போ 2021, 2022, 2023 இந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட போய் சண்டை போட்டுகிட்டே இருப்பேன் நான். அப்போ நான் வேலை செய்யும் பொழுது எனக்கு சம்பளம் வந்து 400 ரூபா. கூட இன்னும் எனக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து 900 ரூபா சம்பளம். அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு சம்பளம் ஒரு 50 ரூபா சேர்த்தி கொடுங்க, 50 ரூபா சேர்த்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். அவர் என்ன பண்ணுவார், ஓனர்கிட்ட போய் பேசிட்டு வந்துட்டு ஓனர் அடுத்த வருஷம் போடுறாராம், வேலை செய்ய சொன்னாரும்பாரு. அப்போ நான் கேட்பேன், நான் வந்து அவங்களும் பக்கத்து மிஷினில் வேலை செய்கிறாங்க, நான் இந்த மிஷினில் வேலை செய்கிறேன். சீனியாரிட்டி தான் முக்கியம் அப்படின்னா அவர் வேலைக்கு வந்து சும்மா இருந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இல்லை சின்ன பையன் தான் அப்படிங்கிறதுனால கம்மி சம்பளங்கிறதுனால நான் சும்மா இருந்தால் ஒத்துக்குவீங்களா? இல்லை தானே. சீனியாரிட்டி அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, உழைப்பு அப்படிங்கிறது 2 பேரும் ஒரே மாதிரி தானே கொடுக்குறோம். அது என்ன கணக்கு, அவருக்கு மட்டும் அந்த இது, எனக்கு மட்டும் இந்த இது. சரி ஓகே, அவரை விட நான் வேலை அதிகமாக தான் செய்கிறேன். நான் உங்ககிட்ட அவரு கொடுக்குற மாதிரி 900 சம்பளம் தான் கேட்குறேன். 400 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபா தானே சேர்த்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கணக்கு வழக்கு புள்ளி விவரம்லாம் ரமணா படத்தில் வர விஜயகாந்த் சார் மாதிரி சொன்னேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார். அடிக்கடி அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான். சபரி, நீ செஞ்ச உழைப்புக்கு உண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கல, இவங்க கிட்ட கிடைக்கல அப்படின்னா நீ வருத்தப்படாத. இந்த பலனுக்கு உண்டான இந்த செயலுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது வேற ஒரு உருவத்தில் வேற ஒரு இடத்துல உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். என்னன்னா பேசுகிறீங்க, இங்கே வேலை செஞ்சுட்டு பக்கத்து கடைக்காரங்கிட்ட போய் சம்பளம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பார்த்தியா, மறுபடியும் தப்பாகவே புரிஞ்சுக்கிற. அப்படி இல்லை. இப்போ நீங்கள் வேலை செய்கிற அப்படின்னா, இப்போ நீங்கள் வேலை செய்கிறதுக்கு உண்டான பணம், இப்போ ஒரு நாளைக்கு உனக்கு 50 ரூபா நீ வாங்கணும்னு ஆசைப்பட்றியா, வருஷம் பூரா வேலை செய்கிறியா, அதுக்கு உண்டான ப்ரைஸுக்கு உண்டான மொத்த வேல்யூ எவ்வளவோ அதுக்கு உண்டான அளவு, அதுக்கு ஈடான ஒரு உதவி அப்படிங்கிறது வேற யாரோ ஒருத்தர் மூலியமாக உனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். உண்மையாலுமே அவர் சொன்ன வார்த்தை நான் வந்து இவர் நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அதுக்கு பின்னால் தான் நான் அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அவர் சொன்னது உண்மைதான். நம்ம செய்கிறதுக்கு உண்டான செயலுக்கு உண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம், நம்ம வேலையை கரெக்டாக செய்கிறோம், அது கிடைக்கலன்னாலும் வேற ஒரு இடத்துல வேற ஒரு உருவத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.